ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் பெருமாள் கோயிலில் நம்ம வழிபடும் முறை, எதனால் அந்த மாதிரி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். தெரியாத விஷயத்த எல்லாமே இதில் தெரிஞ்சுக்கோங்க. என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பெருமாள் கோயிலில் நுழைஞ்சதுமே நம்ம கண்கள் பிரம்மாண்டமாக நம்ம கண்களுக்கு தெரிகிறது அப்படிங்கிறது அந்த ராஜகோபுரம் தான். அதை தெய்வ வடிவமாக எண்ணி அதை ஃபஸ்ட்டு நம்ம வணங்கிட்டு கோயிலுக்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே வர முடியாதவங்க கூட தூரத்தில் இருந்தபடி அந்த கோபுர தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த இறைவனை போய் பார்த்து வழிபட்டதுக்கு சமமாகும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கொடுக்கும். கோவிலுக்கு உள்ளே நுழைஞ்சதுமே அங்கே இருக்கிறது பலிபீடம் அப்படிங்கிறது. அதன் அருகில் அது பக்கத்தில் போய் நின்று கீழே விழுந்து நமது உடலில் உள்ள கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல பலி கொடுத்துட்டு இறைவனை வணங்குறதுக்காக போகிறோம் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்து இருப்பது துவஜஸ்தம்பம் அப்படின்னு, அதாவது அந்த கொடிக்கம்பம் இருக்குது இல்லையா, அதை சொல்லுவாங்க. இந்த கொடிக்கம்பத்தில் தான் கோவிலின் திருவிழா காலங்களில் கொடியேற்றுவாங்க. அதுக்கடுத்து பெருமாளோட வாகனமாக கருட பகவான், அவருக்கு ஒரு மண்டபம் மாதிரி அமைச்சு அதில் வச்சுருப்பாங்க. அதையும் நம்ம வழிபடணும். பெருமாளை தரிசிக்கும் போது முதல்ல பார்த்தீங்கன்னா பாதத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது, அதை சொல்கிறேன். மகாபாரதத்தில் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர்கிட்ட போரில் அந்த போருக்கு உதவி கேட்டு முதல்ல துரியோதனன் தூக்கத்தில் இருந்த கிருஷ்ணரின் தலைக்கு பக்கத்துல உட்காருவான். ஆனா அடுத்து அர்ஜுனனோ பாதத்தின் அருகில அமர்ந்திருப்பாங்க. கிருஷ்ணர் கண் திறந்ததுமே முதல்ல அவருடைய அருள் பார்வை அர்ஜுனன் மீது தான் படும். அப்போது பாண்டவர்கள் வெற்றி உறுதியாகிருச்சு. அவர் பார்த்ததுல அர்ஜுனனுக்கு வெற்றி கிடைச்சது போல பெருமாளின் பாத தரிசனம் எல்லோருக்குமே வெற்றி தரும். அப்படிங்கிறதுனால தான் பெருமாளை முதல்ல பாதத்தை தரிசனம், அந்த பாதத்தை பார்த்து நம்ம தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அதாவது நீங்க பாதத்துல இருந்து மேல வரைக்கும் நீங்க கீழ இருந்து மேல் நோக்கி பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, தரிசனம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி, ராமர், நரசிம்மர், கிருஷ்ணர், ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார், ஆண்டாள் இவங்க எல்லாரையுமே தனித்தனியாக நாம் வணங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொடி கம்பம் இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் போய் நின்று வடக்கு நோக்கி தலை வச்சு, பெண்களாக இருந்தால் 2 கை 2 கால் தலை அந்த உறுப்புகள் தரையில் படும்படியாக பஞ்சாங்க நமஸ்காரமும், ஆண்களாக இருந்தால் உடல் முழுவதும் தரையில் படும்படியாக சாஷ்டாங்க நமஸ்காரமும் செஞ்சுட்டு வரலாம். கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் இறைவனை வழிபட்டா மட்டும் போதாது, இறைவனுக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம நடந்துக்கணும். கோவில்ல இருந்து எந்த பிரசாதத்தையும் கண்ட இடங்கள்ல போடாம அதற்கென வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல போடணும். கோவிலில் உள்ள தெய்வங்கள் எல்லாமே எப்போதும் தியான நிலையில் இருக்கிறதுனால நாம் அதை தொட்டு வணங்கவே கூடாது. கோவிலில் இறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் நாம் பேசணும். அது தவிர நம்ம தேவையில்லாத குடும்ப பிரச்சனை, அடுத்தவங்க பிரச்சனை, அதை பற்றி நம்ம அங்கே போய் பேசவே கூடாது. இறைவன் எளிமையை தான் விரும்புவார். இறைவனை தரிசிக்க போகும்போது ஆடம்பரமாக நாம் போகக்கூடாது, சும்மா சாதாரணமாகவே போனாவே போதும். பெருமாள் கோவிலுக்கு போகும்போது சுக்கிரனின் சக்தி முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா அங்கு ஸ்தாபித்திருக்கிற சுக்கிரன் தன்மையும் அதுக்கு தூண்டுகோலாக இருக்கிற அங்கு பயன்படுத்துகின்ற பச்சை கற்பூரம், சந்தனம், சம்பங்கிப்பூ, துளசி தீர்த்தம் இது எல்லாமே உகந்தது. அது மட்டும் இல்லாமல் உடம்புல அசுரத்தன்மையை தூண்டக்கூடிய உணவுகளை நாம் தவிர்ச்சிட்டு விரதம் இருந்து தெய்வ சிந்தனையுடன் வாழ்வில் ஈடுபட்டு நல்ல வாரிசுகளை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புரட்டாசி மாதம் நமக்கு வலியுறுத்துது. அதனால கோவிலுக்கு போகும்போது நாம் ரொம்ப சுத்தபத்தமாக நாம் போயிட்டு வழிபட்டுட்டு வர்றது நமக்கு ரொம்ப கை மேலே பலன் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.